ஜெபிப்புமா. எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உங்க மகா பெரிய தயவுனால கிருபையினால நாங்க உங்களுடைய வார்த்தையை நாங்க படிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரியிலே மீண்டுமாக உங்க பாதத்திலே வருவதெல்லாம் எங்களால கூடாத காரியம் ஐயா. எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பாவங்கள் எங்களை தூரத்திலே வைத்துவிடும். ஆனால் நீரோ உங்களுடைய மாபெரும் இரக்கத்தினால ஒவ்வொரு வாரமும் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்கு இந்த நாளுக்குரிய சத்தியத்தை நாங்கள் படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காய் நன்றி. இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே, சின்ன கொம்பை குறித்த திக்கு தரிசனத்தை நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. இம்மட்டும் வழி நடத்திட்டு வர்றீங்களே, இன்றைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம 5வது காரியத்தை நம்ம சிந்திக்க போறோம். 4 காரியத்தை நம்ம ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டோம். தானியேல் 7ல ஒரு 7 காரியத்தை படிக்க போறோம்னு சொன்னேன். அதுல நம்ம 4 காரியத்தை படிச்சு முடிச்சு இப்ப நம்ம 5வது காரியத்துல இருக்கிறோம். அந்த 4 காரியம் என்ன? சிங்கம், கரடி, சிறுத்தை, கெடியும் பயங்கரமான மிருகம். இந்த 4 மிருகத்தை தேவனுடைய கிருபையினால நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம இருக்கிறது 5வது ஒரு முக்கியமான காரியம். என்ன காரியம்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல அது வருது. 8வது வசனத்துல அந்த காரியம் வருது. தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 8. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. சரிங்களா? சின்ன கொம்பு, லிட்டில் ஹார்ன் என்ற ஒரு பதம் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த சின்ன கொம்பை குறித்து தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். நீங்க இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை படிச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் எந்த ராஜ்யத்தை குறித்து அதிகமா பேசியிருக்காரு தெரியுமா? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அங்க சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, சிறுத்தை இருக்குது, கெடியும் பயங்கரமான மிருகம் இருக்குது, சின்ன கொம்பு இருக்குது, நித்திய ராஜ்யம், இப்படி 6 ராஜ்யங்கள் அங்க இருக்குது. அப்படித்தானமா? பாபிலோனு, மேதிய பெர்சியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், சரிங்களா? அப்புறம் சின்ன கொம்பு என்ற ஒரு ராஜ்யம், நித்திய ராஜ்யம், இப்படி 6 முக்கியமான ராஜ்யங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இருக்குது. எந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அதிகமா பேசியிருக்காரு தெரியுமா? நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்தை திருப்பி திருப்பி படிங்க. எந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அதிகமா பேசியிருக்காரு தெரியுமா? இந்த சின்ன கொம்பை குறித்து தான் ஆண்டவர் அதிகமா பேசியிருக்கிறாங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்தில். இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? எந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அதிகமா பேசியிருக்கிறாங்க? இந்த சின்ன கொம்பை குறித்து தான் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதிகமா பேசியிருக்கிறாங்க. இப்ப இந்த சிங்கத்தை குறித்து பேசும்போது ஒரே வசனத்துல முடிச்சிட்டாரு, அப்படித்தானே? இந்த கரடியை குறித்து பேசும்போது ஆண்டவர் ஒரே வசனத்துல முடிச்சிட்டாங்க. இந்த சிறுத்தை குறித்து பேசும்போது ஒரே வசனத்துல முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த சின்ன கொம்பை குறித்து பேசும்போது அப்படி ஆண்டவர் முடிக்கல. இந்த சின்ன கொம்பை குறித்து பேசும்போது ஆண்டவர் கூடுதலான அநேக வசனங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, விவரித்து பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இன்றைக்கு படிக்கும் போது புரிந்து கொள்ளணும். சரி, இந்த 6 ராஜ்யங்கள்ல எந்த ராஜ்யத்தை குறித்து படிக்க வேண்டும் என்று தானியேல் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார், ஆசையா இருந்தார். எந்த ராஜ்யத்தை குறித்து படிக்கணும் தானியேலுக்கு ரொம்ப ஆசை? எந்த ராஜ்யம் தெரியுமா? தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. 7ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் 20வது வசனத்தை படிக்க போறோம். 19வது வசனம் 20வது வசனம். அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிறோம் வேற்றுருவும் கெடியும் உள்ளதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் மேல் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றியதுமாயிருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். அங்க வேறே கொம்பு அப்படின்னு போட்டிருக்கா verse 20ல.
வேரை கொம்பு அப்படின்னு இருக்கா, அவர் சொல்றாரு அந்த பெருமையானவர்களை பேச அந்த வாயை உடைய 3 கொம்புகளை விழுந்து போக எழும்பினதுமான அந்த வேரை கொம்புகளை குறித்து அவற்றின் பொருளை அறிய மனதா இருந்தேன். சரிங்களா? இப்ப தானியேலுடைய ஆசை என்னது? அந்த வேற கொம்பு, அந்த சின்ன கொம்பு, அதனுடைய பொருள் என்ன, அது அறிய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இந்த சின்ன கொம்பை குறித்து நம்ம படிக்கணுமா படிக்கூடாதா? படிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் அதிகமாக இந்த சின்ன கொம்பை குறித்து பேசியிருக்கிறாரு. தானியேலுக்கே ஒரு பெரிய ஆசை என்னது, எப்படி இந்த சின்ன கொம்பு எந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் என்று என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? சரி, கொம்பு அப்படின்னு வருது, அப்படித்தானங்க? கொம்புன்னு வருது. கொம்புனா என்ன? ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கொம்புனா என்ன? தானியேல் 7வது அதிகாரத்துல 24வது வசனம் பாருங்களேன். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 24 வசனம், கொம்புனா என்ன அப்படின்னு வருது பாருங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கலாம். அப்ப கொம்புனா என்ன? அந்த வசனத்தின்படி பார்த்தா கொம்புனா என்ன? அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கலாம். தானியேல் 7:24. சரிங்களா? அப்ப கொம்புனா என்ன? இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் கொம்புனா என்னது? ராஜாவையும் குறிக்குது, ராஜ்யத்தையும் குறிக்குது. சரிங்களா? தானியேல் 8ஆம் அதிகாரம் போங்களேன். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல வசனம் 21-22. தானியேல் 8ஆம் அதிகாரம் 21-22 பாருங்களேன். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அப்ப கொம்புனா என்ன? ராஜான் இருக்கா? அடுத்த வசனம் பாருங்க. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். 4 ராஜ்யங்கள். அப்ப கொம்புனா என்ன? ராஜாவையும் குறிக்குது, ராஜ்யத்தையும் குறிக்குது. அப்ப சின்ன கொம்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு சின்ன ராஜ்யம். அதை நம்ம பார்க்க போறோம். அது சின்ன ராஜ்யம், அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கொஞ்சம் நம்ம ஆழமாக படிக்க போறோம். சரிங்களா? சரி, 13 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். 13 பாயிண்ட்ஸ் அபவுட் லிட்டில் ஹார்ன். இந்த சின்ன கொம்பை குறித்து எத்தனை அடையாளங்கள் படிக்க போறோம் அப்படின்னா 13 அடையாளங்களை படிக்க போறோம். சரிங்களா? இதை நீங்க கொஞ்சம் மனதுல வைத்துக் கொள்ளணும். 13 பாயிண்ட்ஸ். இந்த சின்ன கொம்பு யாரு என்பதை கண்டுபிடிப்பதற்கு எத்தனை பாயிண்ட்ஸ் படிக்க போறோம்? 13. ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் ஆஃப் தி லிட்டில் ஹார்ன். how many points? 13 பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஆண்டவர் அவ்வளவு அடையாளம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அவ்வளவு அடையாளத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1, தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 7-8. தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 7-8. கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க. இன்னைக்கு நானு இந்த சின்ன கொம்பு யாரு அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை. நான் என்ன செய்ய போறேன், இந்த 13 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்களே படிச்சுட்டு வாங்க அடுத்த வாரம். சரிங்களா? இந்த 13 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்களே படிச்சுட்டு வந்துருங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, ஆனா அடுத்த வாரம் அவருடைய பதில நம்ம பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கணும்ல. சரி, 13 பாயிண்ட்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். சரிங்களா? அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலாம் வேற்றூர்வமா இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த 4ஆம் ராஜ்யம் எந்த ராஜ்யம்? போன வாரம் படிச்சோம்ல, கெடியும் பயங்கரமான மிருகம், டெரிபிள் அண்ட் ட்ரெட்ஃபுல் பீஸ்ட். எந்த ராஜ்யம்? ரோம ராஜ்யம். இப்ப 8வது வசனம் பாருங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், சரி, எந்த கொம்பு? எந்த கொம்பு? அந்த 10 கொம்பு.
7வது வசனத்துல என்ன சொல்லுது? அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அப்படித்தானங்க? அப்ப அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்குது. 8வது வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்தீர்கள். எந்த கொம்பு? அந்த 10 கொம்புகள். அந்த 10 கொம்பு எதுக்கு மேல இருக்குது? அந்த 4வது மிருகத்து மேல இருக்குது 10 கொம்பு. சரிங்களா? அதை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த சின்ன கொம்பு எங்க இருந்து வந்துச்சு? பாயிண்ட் நம்பர் 1, அந்த சின்ன கொம்பு 4ஆம் மிருகத்தில இருந்து வந்திருக்கு. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1 ஃப்ரம் த 4th பீஸ்ட். பாயிண்ட் நம்பர் 1 என்ன? ஃப்ரம் த 4th பீஸ்ட். 4வது மிருகத்தில இருந்து தான் என்ன வந்திருக்குது? அந்த சின்ன கொம்பு வந்திருக்கு. அந்த 4வது மிருகம் என்னது? ரோமு. அப்ப இந்த சின்ன கொம்பு ரோமை சார்ந்த ஒரு ராஜ்யம். சரிங்களா? அது பாயிண்ட் நம்பர் 1. கிடைச்சா? சரி, பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2, தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அதே வசனம் தான், ஆனா வேற கருத்து எடுக்க போறோம், வேற பாயிண்ட் எடுக்க போறோம். சேம் வேர்சஸ். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இப்ப அந்த 7வது வசனத்துல அதற்கு 10 கொம்புகள் இருந்ததுன்னு இருக்கா? அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. 8வது வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. இப்ப இந்த சின்ன கொம்பு எப்ப வந்துச்சு? இது 4வது மிருகத்துல இருந்தா வந்துச்சு. ஆனா அது எப்ப வந்துச்சு? அந்த 10 கொம்புக்கு பின்னாடி தான் வந்துச்சு. சரிங்களா? தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? உங்களுக்கு புரியுத ஆரம்பிக்குதா? நம்ம எதை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம்? சின்ன கொம்பை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய அடையாளங்கள், எத்தனை அடையாளங்கள் பார்ப்போம்னு சொன்னேன்? 13 பாயிண்ட்ஸ் பார்ப்போம் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 4வது மிருகத்துல இருந்து என்னச்சு? இந்த சின்ன கொம்பு வந்துச்சு. 2வது பாயிண்ட் என்ன? 10 கொம்புக்கு பிற்பாடு இது வந்துச்சு. ஆஃப்டர் த 10 ஹார்ன்ஸ். ஆஃப்டர் த 10 ஹார்ன்ஸ். சரிங்களா? 10 கொம்புக்கு பிற்பாடு தான் அது வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 10 ராஜ்யங்களுக்கு பின்னாடி தான் இது என்ன செய்யுதுங்க? வருது. கொம்புகள்லாம் என்னது? ராஜ்யம். அப்ப இந்த 10 ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் இந்த சின்ன கொம்பு என்ன செய்யுதுங்க? வருதுங்க. கண்டுபிடிச்சிங்களா? பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாயிண்ட். அதே வசனம் போட்டுக்கோங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். சேம் வேர்சஸ். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அங்க பாருங்களேன். நான் அந்த 8வது வசனம், ஏன்னா 7வது வசனம் ஏற்கனவே தெரியல. அந்த 7வது வசனத்துல அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. 8வது வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. என்ன பாயிண்ட்? அவைகளுக்கு இடையிலே. எவைகளுக்கு இடையிலே? அந்த 10 கொம்புகளுக்கு இடையிலே சின்ன கொம்பு வந்துருச்சு. தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். சரிங்களா? இடையில, அமாங் த 10 ஹார்ன்ஸ். அதான் தேர்ட் பாயிண்ட். அமாங் த 10 ஹார்ன்ஸ், 10 கொம்புகளுக்கு இடையில அது வந்துச்சு. கொஞ்சம் பிடிச்சிடணும். சரிங்களா? சரி, 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் போயிடலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் பாருங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, காலம், காலங்களும் அரை காலமும் இருக்குங்களா? டைம், டைம்ஸ், ஹாஃப் அ டைம். இதான் 4th பாயிண்ட். சரிங்களா? டைம், டைம்ஸ், ஹாஃப் அ டைம். காலம், காலங்களும் அரை காலமும் இருக்குங்களா? இப்ப இந்த காலம், காலங்களும் அரை காலம், சரிங்களா, அப்படின்னா என்ன? அதை கொஞ்சம் நம்ம படிக்கணும். சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க
வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போனோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போங்க. ஒரு கம்பாரிசன் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காலங்கள் மறைக்காலம்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு கம்பாரிசன் படிக்க வேண்டியிருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் போங்க. 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தையும் இந்த 14வது வசனத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ண போறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல எல்லாரும் பைபிள் எடுத்துக்காங்க, அப்பதான் இது புரியும். இந்த காலங்களும் மறை காலங்களை வந்து அவ்வளவு சுலபமா புரியாது. ஆனா இதை ஒப்பிட்டு பார்த்தா புரிஞ்சிடும். ஒப்பிட்டு பார்த்தா புரிஞ்சிடும். சரிங்களா? ரெவலேஷன் 12 வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் கொஞ்சம் நம்ம ஒப்பிட போறோம். நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு ஒரு சைடு ரெவலேஷன் 12:14 எழுதுங்க, வெளிப்படுத்தல் 12:14 எழுதுங்க, நடுசுல ஒரு லைனை போட்டுக்கங்க. இன்னொரு பக்கம் வெளிப்படுத்தல் 12:6 எழுதுங்க. சரிங்களா? இந்த மேட்ச் த ஃபாலோவிங் போடுவாங்கல்ல, பொறுத்துக்க மாதிரி மிடில் ஒரு லைன் போட்டுக்கங்க. ஒரு பக்கத்துல தானியேல் வெளிப்படுத்தல் 12:14 எழுதிக்கங்க. இன்னொரு பக்கத்துல வெளிப்படுத்தல் 12:6வது வசனத்தை நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 2 வசனத்தை ஒப்பிட்டு என்ன படிக்க போறோம்? அந்த டைம்ஸ் half a டைம், காலமும் அரை காலமும் காலங்களும் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு கம்பாரிசன் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஒப்பிட வேண்டியிருக்கு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தடு இருக்கு, அதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 வசனத்துக்கு சிமிலாரிட்டி சொல்லுங்க. நீங்களே பார்த்து இந்த 2 வசனத்திலையும் சிமிலாரிட்டிஸ் இருக்குதா, ஒற்றுமைகள் இருக்குதான்னு பாருங்க. சரி, இங்க 14வது வசனத்திலே ஸ்திரீன்னு இருக்கா, இங்க 6வது வசனத்திலே ஸ்திரீ. 2 இடத்துலயும் ஸ்திரீன்னு ஒரு வார்த்தை வந்திருக்குங்களா? ஸ்திரீன்னு இருக்கா? ஓகே. 2 இடத்துலயும் வனாந்தரம் அப்படின்னு இருக்குங்களா? ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு அப்படின்னு இருக்கு. இங்கேயும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள அப்படின்னு இருக்குங்களா? சரிங்களா? அப்ப இங்கேயும் வனாந்தரம் இருக்கு, அங்கேயும் வனாந்தரம் இருக்கு. சரிங்களா? தேர்டு, மூணாவது, போஷிப்பதற்காக. நீங்க தமிழ் பைபிளே இருக்குது பாருங்க, 14வது வசனத்துல ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய். இங்கேயும் பாருங்களேன், அவளை போஷிப்பதற்காக. 2 இடத்துலையும் போஷிப்பதுன்னு வருதா? வருதுங்களா மேரி சிஸ்டர்? வருது. நாலாவது பாயிண்ட், அங்கேயும் இடம் என்ற வார்த்தை வருதா? அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் என்று 6வது வசனத்துல வருது. இங்க 14வது வசனத்துல தன் இடத்திற்கு பறந்து போகும்படி இடமும் வருதா? அங்கேயும் இடம் வருது, இங்கேயும் இடம் என்று வருது. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், இங்க ஓடி போனால் இருக்கா? வெளிப்படுத்தல் 12:6 ஓடி போனால் இருக்கா? எங்க எப்படி இருக்குது? பறந்து போகும்படி. பறந்து போனாங்க. 2 என்னது? அவங்க வேகமா போறாங்க அப்படின்னு அர்த்தம். வேகமா போறாங்க அப்படின்னு அர்த்தம். கிடைச்சிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் சிமிலாரிட்டிஸ்? 5 சிமிலாரிட்டிஸ் பார்த்துட்டோம். அப்ப இந்த 2 வசனமும் ஒரே சம்பவத்தை குறித்து பேசுதா இல்லையா? ஒரே சம்பவம் தான். அதனாலதான் ஆண்டவர் எத்தனை சிமிலாரிட்டிஸ் போட்டிருக்காரு, எத்தனை ஒற்றுமைகள் போட்டிருக்கிறாங்க? 5 ஒற்றுமைகள் ஆண்டவர் போட்டிருக்கிறாங்க. இங்கேயும் ஸ்திரீ, இங்கேயும் ஸ்திரீ, இங்கே வனாந்தரம், இங்கே வனாந்தரம், இங்கேயும் போஷிப்பது, அங்கேயும் போஷிப்பது, இங்கேயும் இடம், அங்கேயும் இடம், அங்கேயும் ஓடி போனால், இங்கேயும் பறந்து போனால். எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருச்சு? 5 கிடைச்சு. எல்லாம் ஒன்னா இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப 6வது சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எப்படி கொடுத்துட்டார் தெரியுமா? அந்த 14வது வசனத்துல ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் அப்படின்னு கொடுத்துட்டாரா?
ஆனா அங்க எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க, அங்க பாருங்க அதுக்கு பதில் எப்படி கொடுத்துட்டாரு பாருங்க. என்ன கொடுத்தாரு? ஸ்திரீயானவர் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1220 நாளளவும் அப்படின்னு இருக்குங்களா? 1220 நாளளவும் அப்படின்னு இருக்குதா? அங்க என்ன இருக்குது? நீங்க பாருங்களேன், நான் 2 வசனத்தை கொஞ்சம் திருப்பி வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். 14 வசனம் வாசிக்கிறேன். முதலாவது 14 வசனம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய். பாத்தீங்களா? இங்க ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக என்ன செய்யப்பட போறாங்க? போஷிக்கப்பட போறாங்க. இப்ப இங்க எப்படி இருக்குது? ஸ்திரீயானவர் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக. பாத்தீங்களா? அங்க எப்படி வந்துருச்சு? காலம் காலங்களும் அரை காலங்களும் ஆண்டவர் போஷிப்பாரு. இங்க எப்படி வந்துருச்சு? 1260 நாள் அளவு கிடைச்சிருச்சா? பாயிண்ட் கிடைச்சிருச்சா? அப்ப டைம் டைம்ஸ் ஹாஃப் அ டைம், காலம் காலங்களும் அரை காலம்னா எத்தனை நாள்? 1260 நாட்கள் கிடைச்சிருச்சுங்களா? அவ்வளவுதான். இன்னொரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதையும் சொல்லி கொடுத்துட்றேன், சரிங்களா? ஆனா அதுல ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். சரி, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சொல்லி கொடுக்குறேன். ஆனா பைபிளை ஒப்பிடும் போதே கிடைச்சிருச்சா? 1260 நாட்கள். சரி, வேதாகமத்துல தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் வந்து எத்தனை வருஷம்? வேதாகமத்துல தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் வந்து எத்தனை வருஷம்? எசேக்கியேல் புஸ்தகம் போங்களேன். எசேக்கியேல் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் போங்களேன். எசேக்கியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். பாத்தீங்களா? இந்த டே இயர் பிரின்சிபல் வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். சரிங்களா? அப்ப ஒரு நாள் என்பது எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். இருக்குங்களா? இன்னொரு வசனம் பாருங்களேன். என்னாகமம் புஸ்தகம், என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் பாருங்களேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்திலையும் இங்க ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் என்ற ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. என்னாகும் 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக. இருக்குங்களா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக. சரிங்களா? அப்ப கிடைச்சிருச்சா? அப்ப இப்ப சொல்லுங்க, ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படின்னா 1260 நாள் அப்படின்னா எத்தனை வருஷம்? 1260 வருஷங்கள். சரிங்களா? அப்ப இந்த சின்ன கொம்பு எத்தனை வருஷம் ஆளுகை செய்யும்? ரூல் பண்ணும். 1260 வருஷங்கள் இந்த சின்ன கொம்பு என்ன செய்யுங்க? ஆளுகை செய்யும், ரூல் பண்ணும். சரிங்களா? பாருங்களேன், இதே மாதிரி வேதாகமத்துல இந்த வார்த்தைகள் வேற எங்க வருதா அப்படின்னா வந்திருக்கும். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஒரு சில வசனங்கள், கூடுதலான வசனங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் போங்க. 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் படிக்க போறோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். இப்ப இந்த 2வது வசனம் பாருங்களேன். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். சரிங்களா? எத்தனை மாசம்? 42 மாசம். சரிங்களாமா? இப்ப 3வது வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1160 நாள் அளவும் தீர்க்க தரிசனப்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஏதாவது வருதா?
2வது வசனத்துல 42 மாசம் சொல்லிட்டாரு. 42 மாசம்னா எத்தனை நாள் ஆண்டவர் சொல்லிட்டாரு? கீழே 1260 நாள். சரிங்களா? எப்படி 42 மாசம் எப்படி 1260 நாள் வரும்? சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். என்ன வீட்டு பாடம் அப்படின்னா, ஏமா இதை நீங்க தனியா எழுதிக்கங்க. இந்த 42 மாசம் அப்படின்னா வேதாமம் என்ன சொல்லுது? 1260 நாட்கள் சொல்லுது. அப்படிதானமா? வேதாகமத்துல ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் படிச்சிருக்கீங்களா? இது ஹோம்ஒர்க், வீட்டு பாடம். ஆனா நீங்க சுருக்கமா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நான் அதை சொல்லி கொடுத்தா நேரமாகும். வேதாகமத்தின்படி ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள் ஆதியாகம புஸ்தகத்துல இருக்குது. உங்களுக்கு குழு கொடுத்துட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 1 month is equal to 30 days according to book of Genesis. அதிகாரம் என்ன நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நோவா காலத்து சம்பவத்தை குறித்து அது பேசுது. சரிங்களா? நீங்க போய் படிச்சு பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். இப்ப 42 மாசத்துக்கு எத்தனை நாளுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். 42 மாசத்துக்கு எத்தனை நாள்? அது ஈஸியா கிடைச்சிடும். ஒரு மாசத்துக்கு 30னா 42 மாசத்துக்கு எவ்வளவு? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? 1260 நாட்கள். சரிங்களா? கால்குலேட் பண்ணி பாருங்க. 42 into 13 போடுங்க, கிடைச்சிரும். 42 into 30, 42 into 30 போட்டீங்க, எவ்வளவு வருது? 1260 நாட்கள். வந்துச்சா? உங்களுக்கு புரியுதாமா? சரிங்களா? அப்ப 1260 நாட்கள்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்ப 1260 நாட்கள் என்று சொன்னால் 1260 வருஷம். ஏன் இந்த வசனத்தை நான் காமிச்சேன் தெரியுமா? இந்த 1260 வருஷங்கள் என்பது வெளிப்படுத்தல வேற இடத்துல எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை காண்பிப்பதற்காக இதை நான் காமிக்கிறேன். வெறும் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல மாத்திரம் கிடையாது. எங்கெல்லாம் வந்துச்சு? தானியேல் 12ஆம் அதிகாரத்துல வந்திருக்குது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல வந்திருக்குது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல வந்திருக்குது. இன்னொரு இடத்துல வருது பாருங்க, வெளிப்படுத்தல் 13 போங்க. அந்த 1260 வருஷங்கள் எங்கெல்லாம் வருது பாருங்க. வெளிப்படுத்தல் 13ல வசனம் 5 படிங்க. வசனம் 5, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாசம் வந்துருச்சா? ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். அப்ப 42 மாசம்னா எத்தனை? 1260 நாட்கள். ஒரு நாளைக்கு ஒரு வருஷம். அப்ப 1260 நாட்கள் அப்படின்னா 1260 வருஷங்கள் கிடைச்சிச்சாமா? சரிங்களா? அப்ப இந்த 1260 இயர்ஸ், 1260 வருஷங்களை குறித்து வேதாகமத்துல எங்கெல்லாம் பேசுது அப்படின்னா என்ன சொல்லிடணும்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பேசுது, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல பேசுது, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல பேசுது, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல பேசுது. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா தானியேல் 7, அடுத்தது தானியேல் 11, 12, 13. சிம்பிளா எளிமையா புரிஞ்சுக்கணும். சரிங்களாமா? 1260 வருஷங்கள். சரி, அப்ப 4th ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் என்னது? 4வது அடையாள குறிப்பு என்னது? சின்ன கும்ப கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? 1260 வருஷங்கள் இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். சரிங்களா? 5வது பாயிண்ட் பெருமா, பாயிண்ட் நம்பர் 5. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் படிக்குமா? அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்த 8ஆம் வசனத்துல அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? 3 கொம்பை பிடுங்கி போட்டுரும். How many horns? 3 horns. 3 கொம்புகளை அதை என்ன செய்யுங்க? பிடுங்கி போட்டுரும். பாருங்க அதே வசனம்
20ஆம் வசனம் பாருங்களேன். verse 20 20ஆம் வசனத்துல அது இருக்கு பாருங்க. அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய். இங்க என்ன சொல்லுது? பிடுங்கி போட்டுருச்சுன்னு சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? விழுந்து போக. சரிங்களா? அப்ப அந்த 3 கம்பினேஷன் விழுந்து போயிடும். அப்படின்னா தோற்று போயிடும். சரிங்களா? இது என்ன அர்த்தம்? பிடுங்கினா என்ன அர்த்தம்? வேரோடி அது பிடுங்கப்பட்டுருச்சு. சரிங்களா? அந்த 3 கொம்புகள் போயிடும். பாருங்க 24ஆம் வசனம். அதே காரியம் பேசப்படுது பாருங்க. verse 24 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கல வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. இருக்குங்களா? அப்ப 3 கொம்புகளை பிடுங்கி போடுறதுனா என்ன அர்த்தம்? 3 ராஜாக்களை 3 ராஜ்யங்களை பிடுங்கி போடுறது என்று அர்த்தம். கிடைச்சாமா? அங்க அங்க சொப்பனம், இங்க இன்டர்பிரேஷன். சரிங்களா? அங்க அது ட்ரீம், இது விளக்கம். சரிங்களா? அப்ப இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? 3 கொம்புகளை பிடுங்கி போட்டுரும். பாயிண்ட் நம்பர் 6, ஆறாவது பாயிண்ட். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல மீண்டும் அந்த வார்த்தை ஒண்ணு வருது. என்ன வருது அப்படின்னா, அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழுப்பிட்டு அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும். சரிங்களா? அங்க மனுஷன் அங்க வர்றான். அப்படிதானமா? அந்த வார்த்தையை நீங்க எழுதிக்கணும். மனுஷன். அப்ப இந்த ராஜ்யத்தை யார் ஆளுகை செய்யறா? மனுஷன் ஆளுகை செய்வான். சரிங்களா? மனுஷன் என்ன செய்வான்? ஆளுகை செய்வான். எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? 6 பாயிண்ட்ஸ். என்னமா? 6 பாயிண்ட். அப்ப மனுஷனால இது ஆளுகை செய்யப்படுது. அதான் மனுஷ கண்கள் என்று வருகிறது. சரி, 7வது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 7. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8வது வசனத்துல கடைசி பகுதி நான் வாசிக்க போறேன். கடைசி பகுதி. பெருமையானவைகளை பேசும் வாய் இருந்தது. என்ன இருந்துச்சா? பெருமையானவைகளை பேசும் வாய் இருந்தது. இப்ப பாருங்களேன், கொஞ்சம் நம்ம 11ஆம் வசனம் படிங்களேன் தொடர்ந்து. இப்ப 8வது வசனத்துல பெருமையானவைகளை பேசும் வாய் இருந்துச்சு. 11ஆம் வசனம். அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையானவைகளை பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம். இருக்குதா? பெருமையானவைகளை பேசிச்சான். சரிங்களா? அப்புறம் 20ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனத்துல அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழுப்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயே உடையதுமாய். இருக்குங்களா? பெருமையானவைகளை பேசும் வாயே உடையதுமாய் அந்த வார்த்தை. சரிங்களா? அப்ப 3 இடத்துலயும் பெருமைன்னு வருது. இன்னொரு இடம் பாருங்க, 25ஆம் வசனம் பாருங்களேன். 25ஆம் வசனத்துல எப்படி வருது பாருங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. பாத்தீங்களா? அந்த பெருமையான வார்த்தைகள் சாதாரண வார்த்தை கிடையாது. அது எப்படிப்பட்ட வார்த்தையா? உன்னதமானவருக்கு விரோதமாக பேசக்கூடிய வார்த்தை. சரிங்களா? அப்ப மோஸ்ட் ஹைக்கு விரோதமாக பேசக்கூடிய வார்த்தை. இப்ப தானியேல் 13 போங்களேன். அங்க அதை எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல பேசும்போது 3 முறை பெருமைன்னு வந்துச்சு. அப்புறம் உன்னதமானவருக்கு விரோதமான பேசக்கூடிய வார்த்தை வந்துச்சு. இன்னொன்னு பாருங்களேன், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் போங்க. 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல எப்படி வந்திருக்கு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 13:5ல அந்த பெருமை பக்கத்துல இன்னொரு வார்த்தை வருது பாருங்களேன். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களாமா? வெளிப்படுத்தல் 13:5ல எப்படி வந்திருக்குது? பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுவாய். அப்ப என்ன வார்த்தை? அது பெருமையானவைகளை மாத்திரம் பேசல, தேவனுக்கு விரோதமாய் மாத்திரம் பேசல. அது என்ன பேசுது? பெருமனை என்ன அர்த்தம்? தூஷணம், பிளாஸ்பமி என்று அர்த்தம். கிடைச்சிச்சுங்களா? இப்ப வேதாகமத்துல தூஷணம்னா என்ன? வேதாகமத்தின்படி தூஷணம்னா என்ன? இந்த பெருமை, உன்னதமானவருக்கு விரோதமாய் பேசக்கூடிய இந்த தூஷணம்னா என்ன?
2 பாயிண்ட் இருக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தூஷணம்னா என்ன? 2 பாயிண்ட் இருக்குது. லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் போயிடலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் வாங்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் வரலாம். இங்க ஏசப்பா என்ன செய்றாங்க பாருங்க. 20ஆம் வசனம் 21, 20ஆம் வசனம் 21, லூக்கா 5 20 21. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 21ஆம் வசனம், அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். சரிங்களா? லூக்கா 5ல 20 21. இங்க ஏசப்பா என்ன செய்றாங்க? இங்க திமிர்வாத காரனுடைய பாவத்தை ஏசப்பா என்ன செய்றாங்க? மன்னிக்கிறாங்க. மன்னிக்கும் போது இந்த வேத பாரகம் பரிசேயர் என்ன சொல்றாங்க? இது தேவதூஷணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? தேவன் ஒருவர் தான்ப்பா பாவங்களை மன்னிப்பதற்கு என்ன இருக்குதுங்களா? அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானமா? அப்ப தேவதூஷணம்னா என்ன? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யார்தான் அதிகாரம் இருக்குது? தேவனுக்கு. ஆனா ஒரு மனுஷன் எனக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அது என்னதான்? தேவதூஷணம். உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவ என்ன நினைக்கிறாங்க? அவர் தேவன் கிடையாது, அவர் ஒரு மனுஷன் அப்படிதான் நினைக்கிறாங்க. இவன் தச்சன் மகன் அல்லவா, அப்படிதானங்க? ஒரு மனுஷன் நினைக்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷன் எப்படிப்பா பாவத்தை மன்னிக்க முடியும்? அப்படி அவன் பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் இருக்குது என்று இந்த மனுஷன் சொல்றான் அப்படின்னா அது என்னவா? அது தேவதூஷணம். சரிங்களா? பீயிங் எ மேன், if anyone claims that I have rights to forgive someone's sins, then that is considered as blasphemy. சரிங்களா? ஒரு மனுஷனா இருந்து பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அது என்னது? தேவதூஷணம். சரிங்களா? இன்னொரு வசனம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல 33வது வசனம். 31 படிச்சுட்டு 33 வரலாம். 31 படிச்சுட்டு 33 வரலாம். யோவான் 10. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். 33, யூதர்கள் அவருக்கு பிரயுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியால். இருக்குதுங்களா? அப்ப தேவதூஷணம்னா என்ன? இந்த வசனத்தின்படி தேவதூஷணம்னா என்ன? நீ மனுஷனா இருக்கும்போது உன்னை தேவன் என்று சொன்ன அப்படின்னா அது என்னமா? தேவதூஷணம். கிடைச்சிங்களாமா? இப்ப யாராவது அவங்க ஒரு மனுஷனா இருக்கிறாங்க, ஆனா நான் தேவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது பேர் என்னங்க? தேவதூஷணம். சரிங்களா? உங்களுக்கு கிடைச்சிச்சா? சரி. இப்ப இது எத்தனாவது பாயிண்ட்? சின்ன கொம்பை குறித்து இது எத்தனாவது பாயிண்ட்ல இருக்கிறோம் நம்ம? 7வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன? இந்த சின்ன கொம்பு பெருமையானவைகளை பேசும், தேவனுக்கு விரோதமாக பேசும், தேவனுக்கு விரோதமான தூஷணங்களை இது என்ன செய்யும்? பேசும் படிச்சோம். அப்ப இந்த தூஷணம்னா என்ன? ஒரு மனுஷன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்றாங்க என்று சொன்னா அது என்னதுங்க? தூஷணம். ஒரு மனுஷன் நான் தெய்வன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது என்னங்க? அதுதான் தேவ தூஷணம். தேவனுக்கு எதிராக பேசக்கூடிய, விரோதமாக பேசக்கூடிய வார்த்தை. அப்ப இந்த சின்ன கொம்பு இந்த ராஜ்யம் என்ன செய்யுமா? இந்த ராஜ்யம் என்ன செய்யுமா? இது ஒரு மனுஷனா இருக்க, நம்ம படிச்சோம்ல மனுஷ கண்கள், அது மனுஷனா இருக்க அது என்ன செய்யுமா? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி இந்த ராஜ்யம் சொல்லுமா. அது ஒரு மனுஷனா இருக்க நான் தேவன் என்று சொல்லி என்ன செய்யுமா? அது கிளைம் பண்ணிக்குமா, சொல்லுமா எல்லாரும் நான் தேவன் அப்படின்னு சொல்லும். சரிங்களா? இந்த ராஜ்யம் தாங்க இந்த சின்ன கொம்பு. கண்டுபிடிச்சிங்களா? சரிங்களா? இந்த பாயிண்ட் கிடைச்சிச்சா? சரி, எத்தனை பாயிண்ட் பார்க்கணும் நம்ம இப்ப? 7 பாயிண்ட்ஸ். verse number பாயிண்ட் நம்பர் 8, 8வது பாயிண்ட் போலாம். 8வது பாயிண்ட் தானியேல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். தானியேல் 7:24, அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும்
10 ராஜ்யங்களாம். அவைகளுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். யார் அந்த வேறொருவன்? நம்ம படிச்சோம்ல, அவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்பு? அந்த 10 கொம்புகளுக்கு பின்பு. அப்படித்தானமா? வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்தது. தட் இஸ் த பாயிண்ட். அவன் எப்படி இருப்பான்? முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருப்பான். அப்படின்னா புரிய ஆரம்பிக்குதா? இப்ப இந்த பாபிலோன், இந்த மேதிய பெர்ஷியா, இந்த கிரேக்கம், இந்த ரோமு, அப்புறம் 10 கொம்பு, இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த கொம்புகள், அந்த பாபிலோன், மேதிய பெர்ஷியா, சிறுத்தை, இது ஏதாவது எந்த ராஜ்யமாவது பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் தேவன் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நேரடியா அப்படி இல்ல. அப்படித்தானமா? ஆனா இந்த ராஜ்யம் கொஞ்சம் வேறா இருக்கும். சரிங்களா? அந்த வேறா இருக்கிறது என்ன, அதை நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஆனா இது கொஞ்சம் வேறாக இருக்கும். அதான் க்ளூ. இந்த க்ளூ ஆண்டவர் கொடுத்திருக்காரு, டைவர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிருக்காரு. சரிங்களா? அடுத்தது எத்தனை பாயிண்ட் இது? இப்ப படிக்க போறது 9வது பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 9. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 9, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 22வது வசனம், 22வது வசனத்துல, இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும். persecute saints of God. சரிங்களா? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும். அப்ப இந்த கொம்பு என்ன செய்யுங்க? அநேக பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும். அது மாத்திரம் இல்ல, 25ஆம் வசனம் பாருங்க, verse 25ல, உன்னதமானோருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. இருக்குங்களாமா? பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். அப்ப இந்த சின்ன கொம்பு என்ன செய்யுங்களாம்? பரிசுத்தவான்களை என்ன செய்யுங்க? ஒடுக்கும். கிடைச்சிச்சா? சரிங்களா? வசனம் எத்தனாவது வசனம்? 22வது வசனமும் 25வது வசனம். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 10. அப்படித்தானே? பாயிண்ட் நம்பர் 10, தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் 7ஆம் 25வது வசனம், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். திங்க் டு சேஞ்ச் டைம் அண்ட் லாஸ். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். இந்த சின்ன கொம்பு என்ன செய்யுமா? சரிங்களா? வெறும் பிரமாணத்தை மாத்திரமல்ல, வெறும் காலத்தை மாத்திரமல்ல, அது காலத்தையும் பிரமாணத்தையும் அது என்ன செய்யும்? மாற்றும். இது எத்தனாவது பாயிண்ட்? பாயிண்ட் நம்பர் 10. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 11, 11th பாயிண்ட், தானியேல் 7:8வது வசனம். தானியேல் 7:8வது வசனத்துல, அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. பாயிண்ட் நம்பர் 11, இட் இஸ் a little horn. இது ஒரு சின்ன கொம்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு சின்ன ராஜ்யம். இது ஒரு சின்ன ராஜ்யம். சரிங்களா? இது எத்தனாவது பாயிண்ட்? பாயிண்ட் நம்பர் 11. வசனம் எழுதிட்டீங்கல்ல? எல்லாரும் எழுதிக்க. தானியேல் 7:8வது வசனம். பாயிண்ட் நம்பர் 12, 12வது வசனம். 12வது பாயிண்ட், தானியேல் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் போகல. தானியேல் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழுப்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாய் இருந்த. என்ன வார்த்தை வருது? பருமனாக தோன்றினமாய் இருந்த. இது எப்படி இருக்கும்? ஸ்டவுட். அப்படித்தானே? பருமனா இருக்கும். இருக்குங்களாமா? ஆனா சின்ன கொம்பா தான் இருக்குது. ஆனா எப்படி இருக்குதா? பருமனா இருக்குது, ஸ்டவுட்டா இருக்குது. சரிங்களா? தட் இஸ் த பாயிண்ட் நம்பர் 12. பாயிண்ட் நம்பர் 12 கிடைச்சிச்சுங்களா? பாயிண்ட் நம்பர் 13, 13வது பாயிண்ட், தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 13வது பாயிண்ட். 13வது பாயிண்ட் எந்த வசனம்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 25, 26, 27, 25, 26, 27. சரிங்களா? தானியேல் 7ல 25, 26, 27 என்ன பாயிண்ட்? உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும்
அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகை நீக்கி போடுவார்கள். பாத்தீங்களா? அப்ப அது ஆளுகை செய்யும். ஆனா அந்த ஆளுகை என்ன செய்யப்படும்? நீக்கி போடப்படும். எப்ப நீக்கி போடப்படும்? 27ஆம் வசனம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். இப்ப இந்த சின்ன கொம்புக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வந்துருதுங்க? நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யம்னா எது? இயேசுவின் இரண்டாம் வருகை. 13வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னும் சின்ன கொம்பு எந்த ராஜ்யத்துக்கு வரைக்கும் இருக்கும்? எந்த ராஜ்யம் வர வரைக்கும் இருக்கும்? இயேசுவின் இரண்டாம் வருகை வரைக்கும் இருக்கும். நித்திய ராஜ்யம் வருகை வரைக்கும் இருக்கும். அதுதான் 13வது பாயிண்டோட அடையாளம். கிடைச்சிச்சா? சரிங்களா? சரி, இந்த 13 பாயிண்டையும் கொஞ்சம் நான் ரிவைஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான ஸ்டடிக்குள்ள போறோம். சரிங்களா? 13 பாயிண்டும் எல்லாத்துக்கும் அவசரம் கிடைச்சிச்சுங்களா? முக்கியமான சத்தியங்க. ஆண்டவர் இந்த சின்ன கொம்பை குறித்து தான் இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல தீகமா பேசியிருக்கிறாங்க. இந்த 7ஆம் அதிகாரத்துல மாத்திரம் கிடையாது, இன்னொரு இடத்துலயும் ஆண்டவர் இன்னும் ஒரு சில இடத்துல பேசியிருக்காரு. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஆனா நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு க்ளூ கொடுக்குறேன். சரிங்களா? இந்த 13வது பாயிண்ட்ல என்ன படிச்சோம் நம்ம? அந்த 2ஆம் வருகை வரைக்கும் என்ன இருக்கும்? இந்த சின்ன கொம்பு இருக்கும். அப்படிதானமா? தானியேல் 2ஆம் அதிகாரம் படிச்சோம். 2ஆம் அதிகார தீர்க்கதரிசனம் படிச்சோமா? அங்க எந்த ராஜ்யம் 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா சின்ன கொம்பு யாருன்னு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? உங்களுக்கு உண்மையிலே ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நீங்க தானியேல் 2ஆம் அதிகார தீர்க்கதரிசனம் நம்ம படிச்சோம். சரிங்களா? அதுல 2ஆம் வருகைக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் இருக்குன்னு நம்ம படிச்சோம். அதே ராஜ்யம் தான் இந்த சின்ன கொம்பு. சரிங்களா? ஆண்டவர் இதுல கொஞ்சம் ரொம்ப விவரிச்சு போட்டுட்டார். அங்க என்ன இருந்துச்சு? தானியேல் 2ல கல்லு வந்து அடிச்சிச்சு, அப்படித்தானே? அந்த கல்லு வந்து அடிக்கும் போது எந்த ராஜ்யம் அங்க இருந்துச்சு? களிமண்ணும் இரும்பும் களிமண் இருந்துச்சு. அந்த இரும்பும் களிமண்ணும் இந்த சின்ன கொம்பும் ஒரே ராஜ்யம் தான். ஏன்னா அந்த இரும்பும் களிமண் எது வரைக்கும் இருந்துச்சு? அந்த கல்லு வந்து எங்க அடிக்குது? தானியேல் 2 போயிருங்க. தானியேல் 2 போங்க. தானியேல் 2ல 34வது வசனம், 34வது வசனம் பாருங்களேன். தானியேல் 2 ஒரு கம்பாரிசன் நீங்க எழுதிக்கங்க, கீழே எழுதிக்கங்க. கம்பாரிசன் ஆஃப் தானியேல் சாப்டர் 2 அண்ட் தானியேல் சாப்டர் 7. தானியேல் 2ஆம் அதிகாரத்தையும் தானியேல் 7ஆம் அதிகாரத்தையும் கொஞ்சம் ஒப்பிடுங்களேன். நீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எந்த ராஜ்யம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். இப்ப தானியேல் 2ல 34வது வசனம் பாருங்க. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. இந்த கல் எதை குறிக்கும்? இயேசுவின் ராஜ்யத்தை குறிக்கும். இந்த கல் யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது, அப்படித்தானே? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா இயேசுவானவரே மூளைக்கல்லா இருக்கிறார். எபேசியர் 2ல 20ஆம் வசனத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தானியேல் 2:34 இருக்கு பாத்தீங்களா? அதுல கல்லுன்னு இருக்கா, அது பக்கத்துல இந்த வசனத்தை எழுதி வச்சுக்காங்க. பைபிளே எழுதி வச்சுக்காங்க. எபேசியர் 2:20 பைபிள்ல எழுதி வச்சுக்காங்க. சரிங்களா? இப்ப அந்த கல் எங்க அடிக்க பாருங்க. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த பாதங்களில் மோதி இருக்குங்களா? அப்ப அந்த கல் எங்க அடிக்குது? இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த பாதங்களில் மோதி. அப்படிதானமா? அப்ப 2ஆம் வருகை எப்ப வருது? தானியேல் 2 படி அந்த இரும்பும் களிமண்ணுக்கு அப்புறம் தான் வருது. அப்ப அந்த இரும்பும் களிமண்ணு இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் இருக்குது. அப்ப இந்த இரும்பும் களிமண்ணு எந்த ராஜ்யம்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அந்த சின்ன கொம்பு எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களாமா? இந்த இரும்பும் களிமண் என்பது ராஜ்யமா, ராஜ்யம் இல்லையா? அது ராஜ்யம். 42ஆம் வசனம் பாருங்க, verse 42. 42ஆம் வசனம். கால் விரல்கள் பாதி இரும்பும்
பாதி களிமண்ணுமா இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கும் உரமும் ஒரு பங்கும் நெரிசலமா இருக்கும். அப்ப அது ராஜ்யமா, ராஜ்யம் இல்லையா? அப்ப அந்த இரும்பும் களிமண்ணும் என்பது ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் காலகட்டத்தில் தான் கல் வருது. சரிங்களா? இன்னைக்கு ராத்திரியே போய் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா? when is the second coming, இரண்டாம் வருகை எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல. அதை போய் நீங்க ஒரு வாட்டி கேட்டீங்க அப்படின்னா அந்த இரும்பு களிமண் எது அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா சின்ன கொம்பு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அந்த யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். போன வாரம் நம்ம ஒரு கம்பாரிசன் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அந்த 4ஆம் ராஜ்யத்தையும் தானியேல் 2ல இருக்கக்கூடிய 4ஆம் ராஜ்யத்தையும் கம்பேர் ஒப்பிட்டு படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த தானியேல் 7ல இருக்கக்கூடிய 4ஆம் ராஜ்யமும் தானியேல் 2ல இருக்கக்கூடிய 4ஆம் ராஜ்யம் ரெண்டுமே ஒண்ணுதான். அதே மாதிரிதான் தானியேல் 7ல இருக்கக்கூடிய அந்த 5வது ராஜ்யமும் தானியேல் 2ல இருக்கக்கூடிய அந்த 5வது ராஜ்யமும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒப்பிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்ப இந்த 13 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோமா? ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடிக்குள்ள போறோம். சரி, என்னென்ன பாயிண்ட்ஸ்? 13 பாயிண்ட். முதல்ல அந்த சின்ன கொம்பு எங்க இருந்து வரும்? 4வது மிருகத்திலிருந்து வரும். ஃப்ரம் த 4th beast, 4வது மிருகத்திலிருந்து வரும். ரெண்டாவது பாயிண்ட் அந்த 10 கொம்பிற்கு பிற்பாடு என்ன செய்யும்? வரும். அதுல எந்த வசனம் படிச்சோம்? 10 கொம்பிற்கு பிற்பாடு வரும் சொல்லிட்டு தானியேல் 7ல 7வது வசனம் 8வது வசனம். இன்னொரு வசனத்தை நீ எழுதிக்கலாம். தானியேல் 7:24 போட்டுக்கங்க. 24 இன்னும் தெளிவா இருக்குது. verse 24 சேர்த்துக்கங்க. ஏன்னா 24ல படிச்சோம், அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அதாவது அந்த 10 கொம்புக்கு அப்புறம் வேறொருவன் எழும்புவான். சரிங்களா? ஆஃப்டர் 10 ஹார்ன்ஸ். சரி, பாயிண்ட் நம்பர் 3, அவர்களுக்கு இடையிலே 10 கொம்புகளுக்கு இடையிலே வருவான். பாயிண்ட் நம்பர் 4, எத்தனை வருஷம் ஆளுகை செய்வான்? 1260 வருஷங்கள். காலங்களும் அரை காலங்களும். வருஷங்கள், நாட்கள் இல்ல, வருஷங்கள். பாயிண்ட் நம்பர் 5 என்ன? 3 கொம்பு என்ன செய்யும்? பிடுங்கி போட்டுருவான். பாயிண்ட் நம்பர் 6 என்ன? மனுஷ கண்கள். அது ஒரு மனுஷன் ஆளுகை செய்வான். ஐஸ் ஆஃப் மேன். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 7, 7வது பாயிண்ட் என்ன? பெருமையானங்களை பேசுவான். பரிசுத்தவான்களுக்கு தேவனுக்கு விரோதமாக பேசுவான், உன்னதமானவருக்கு விரோதமாக பேசுவாங்க, தூஷணங்களை பேசுவான். பாயிண்ட் நம்பர் 8 என்ன? 8வது பாயிண்ட், முந்தினவர்களை பார்க்கிலும் வேறா இருப்பான். டைவர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். சரிங்களா? முந்தினவர்களை பார்க்கிலும் வேறா இருப்பான். அடுத்த பாயிண்ட் நம்பர் 9, 9வது பாயிண்ட் என்ன? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுவான், உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவான். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 10, 10வது பாயிண்ட் என்ன? காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். 11வது பாயிண்ட் என்ன? சின்ன ராஜ்யம், லிட்டில் ஹார்ன், சின்ன ராஜ்யம். 12வது பாயிண்ட் என்ன? பருமனாக தோன்றுவான். சரிங்களா? ஸ்டவுட், பருமனாக தோன்றது. 13வது பாயிண்ட் என்ன? 2ஆம் வருகை வரைக்கும் என்ன செய்யும்? அது இருக்கும். 2ஆம் வருகை வரைக்கும் என்ன செய்வான்? இருப்பான். சரிங்களா? இத்தனை பாயிண்ட் பார்த்தாச்சு. 13 பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு கம்பாரிசன் பண்ண போறேன். 2 கம்பாரிசன் பண்ண போறோம். இப்ப இது தானியேல் 7ஆம் அதிகாரம், அப்படித்தானமா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் போங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் போங்க. தானியேல் 7ல சின்ன கொம்பு இருக்குது, அப்படித்தானே? வெளிப்படுத்தல் 13 போயிருங்க. 13ல வசனத்தை நம்ம கொஞ்சம் என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். வசனத்துல வசனம், வெளிப்படுத்தல் 13ல, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்று அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இங்க ஒரு மிருகம் எழும்பி வருதாமா? எங்க இருந்து வருது? சமுத்திரத்துல இருந்து வருது. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு பக்கத்துல தானியேல் 7 சின்ன கொம்புன்னு போட்டுக்கங்க. ஒரு பக்கத்துல தானியேல் 7 சின்ன கொம்பு, நடுவில் ஒரு லைன் போட்டுக்கங்க. ஒரு கம்பாரிசன் பண்ண போறோம். சரிங்களா? நடுவில் ஒரு லைன் போட்டுக்கங்க. இன்னொரு பக்கத்துல
வெளிப்படுத்தல் 13 சி பீஸ்ட், சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம், சி பீஸ்ட்னு சொல்லுவாங்க. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது. சரிங்களாமா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த தானியேல் 7ல சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன கொம்பும் வெளிப்படுத்தல் 13ல இங்க ஒரு மிருகம் வருதுல, சமுத்திரத்திலிருந்து எழும்புது. சரிங்களாமா? இந்த மிருகம் ஒன்னா இல்லையான்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களாமா? கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி, படிப்போமா? 5வது வசனம் வெளிப்படுத்தல் 13ல, வெளிப்படுத்தல் 13ல 5வது வசனம், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் இருக்கா? இந்த இந்த மிருகம் என்ன செய்யுமா? தூஷணங்களை பேசும். ரெவலேஷன் 13:5 தூஷணங்களை பேசுமா? இப்ப நீங்க அங்க பாருங்க, அந்த லிட்டில் ஹார்ன் தானியேல் 7 இருக்கக்கூடிய சின்ன கொம்பு தூஷணங்களை பேசுதா? உங்களுக்கு தெரியும். அந்த பாயிண்ட் அப்படியே இங்க எழுதி வச்சிருங்க. அங்க எந்த வசனம் படிச்சோமோ அதை தூக்கி அப்படியே இங்க எழுதி வச்சிருங்க. சரிங்களா? அந்த 7வது பாயிண்ட்ல படிச்சோம்ல, தானியேல் 7ல 8வது வசனம், 20வது வசனம், 25வது வசனம் படிச்சோம்லாமா? அதை எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப வெளிப்படுத்தல் 13லயும் இந்த மிருகம் தூஷணம். மிருகம்னா என்னமா? மறுபடியும் மிருகம்னா என்ன? ராஜ்யம், ராஜா, ராஜ்யம். அப்ப வெளிப்படுத்தல் 13 இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்த மிருகம் தூஷணங்களை பேசுது. அந்த சின்ன கொம்பு என்ன செய்யுது? தூஷணங்களை பேசுது. கரெக்டா? அடுத்த பாயிண்ட் வெளிப்படுத்தல் 13ல 5வது வசனம், வெளிப்படுத்தல் 13ல 5வது வசனம் பாருங்க. பெருமையானவர்களின் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் அப்படின்ட்டு இருக்குங்களா, 42 months இந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகம் 42 மாதம் ஆளுகை செய்யும். 42 மாசம்னா என்ன? 1260 வருஷங்கள். கிடைச்சிச்சா? அப்ப இந்த சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்த மிருகமும் அந்த சின்ன கொம்பும் 1260 வருஷங்கள் ஆளுகை செய்யும். அப்ப ரெண்டும் ஒன்னா இல்லையா? ரெண்டும் ஒன்னா இல்லையா? சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு சில ஆதாரங்கள் கொடுக்குறேன். சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் 7வது வசனம், வெளிப்படுத்தல் 13 7வது வசனம் பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணோம். இருக்குங்களாமா? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணோம். அங்க தானியேல் 7ல படிச்சோமா நம்ம? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணோம். அப்ப இதுவும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுது, அதுவும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுது. கிடைச்சிங்களா? சரிங்களா? அடுத்தது 4வது பாயிண்ட், இது எங்க இருந்து எழும்பி வந்துச்சு? சமுத்திரத்திலிருந்து. இப்ப அந்த சின்ன கொம்பு எங்க இருந்து எழும்பி வந்துச்சு? இந்த பாயிண்ட் படிக்கணும். அந்த 4வது மிருகம் அப்படித்தானமா? சின்ன கொம்பு எங்க இருந்து வந்துச்சு? 4ஆம் மிருகம். அந்த 4ஆம் மிருகம் எங்க இருந்து வந்துச்சு? தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். 4 மிருகங்கள் எங்க இருந்தா வந்துச்சு? நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. 4 மிருகங்களும் எங்க இருந்து வந்துச்சு? சமுத்திரத்திலிருந்து தான் வந்துச்சு. அப்படித்தானே? பாருங்களேன், 3வது வசனம் தானியேல் 7:3, அப்பொழுது வெவ்வேறு ரூமுல 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சரிங்களா? அப்ப இந்த சின்ன கொம்பு எங்க இருந்து வந்துச்சு? அப்ப அந்த சின்ன கொம்பு அந்த 4ஆம் மிருகத்துல இருக்குது. 4ஆம் மிருகம் எங்க இருந்து வந்துச்சு? சமுத்திரத்துல இருந்து. இப்ப சின்ன கொம்பு எங்க இருந்து வருது? சமுத்திரத்துல இருந்து. சரிங்களா? இந்த வெளிப்படுத்தல் 13ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த மிருகமும் எங்க இருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து என்ன செய்து வருது. சரிங்களா? அடுத்தது வெளிப்படுத்தல் 13ல இந்த மிருகத்தை குறித்து பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 18வது வசனம், வெளிப்படுத்தல் 13:18 இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666 இருக்குதாமா?
இப்ப மனுஷன் அப்படின்ற வார்த்தை வருதா? இந்த சமுத்திரத்தில் எழுப்பி ஒரு மிருகத்தை குறித்து பேசும்போது அது மனுஷனுடைய இலக்கமா இருக்குது. அப்ப இது மனுஷன். அங்கேயும் மனுஷன் இருக்கா? அந்த சின்ன கொம்பை குறித்து படிக்கும் போது மனுஷன் இருக்கா? மனுஷன். சரிங்களா? சரி, ஒரு 5 பாயிண்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. சரிங்களாமா? என்னென்ன பாயிண்ட் படிச்சோம்? இதுவும் தூஷணம், அதுவும் தூஷணம். இதுவும் 1260 வருஷம், அதுவும் 1260 வருஷம். இதுவும் பரிசுத்தவான் யுத்தம் பண்ணுது, அதுவும் பரிசுத்தவான் யுத்தம் பண்ணுது. இதுவும் சமுத்திரத்தில் எழும்புது, அதுவும் சமுத்திரத்தில் எழும்புது. இதுவும் மனுஷன், அதுவும் மனுஷன். இப்ப சொல்லுங்க, வெளிப்படுத்தல் 13ஆம் அத்தியாயத்தில் எழும்புகிற அந்த சமுத்திரத்தில் எழும்பக்கூடிய அந்த மிருகமும் தானியல் 7ல சொல்லக்கூடிய சின்ன கொம்பு 2 ஒண்ணா இல்லையா? அந்த அப்சல்யூட்லி ஒண்ணுதான். சரிங்களாமா? அப்சல்யூட்லி துல்லியமா ஒண்ணுதான். ஆனா இன்னொரு ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு. பாருங்களேன், ஆண்டவர் ஒரே தீர்க்க தரிசனத்தை திருப்பி திருப்பி பேசியிருக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ் ஒரு பிரின்சிபல் ஞாபகம் இருக்கா? தீர்க்க தரிசனத்துல ஒரு முக்கியமான நியதி என்னது? ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ். ஒரே தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் திருப்பி திருப்பி பேசியிருப்பாங்க. ஆனா அது மறுபடியும் பேசும்போது விரிவா பேசியிருப்பாரு. எதுக்கு ஆண்டவர் அதை பேசுறாரு? ரொம்ப முக்கியம். ஒரே ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி என்ன செய்யறாரு? பேசுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி சுவிசேஷத்துல பேசியிருக்காரா? உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இயேசுவானவர் அவருடைய பாடு மரணங்களை குறித்து திருப்பி திருப்பி சீசர்கள்ட்ட பேசியிருப்பார். அப்படித்தானே? நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. மீண்டும் மீண்டும் பேசியிருப்பார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சீசர்கள் விழுந்து போயிடக்கூடாது, சீசர்கள் அவரை விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? திருப்பி திருப்பி பேசினாங்க. அதே போலதான் இந்த தீர்க்கதரிசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்றாங்கன்னா அதி முக்கியம். அதனாலதான். சரிங்களா? சரி, இன்னும் ஒண்ணு இருக்குங்க. இன்னும் ஒரு கம்பேரிசன் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் போயிருங்க. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல நீங்க தான் இதை கண்டுபிடிக்கணும். 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் போங்களேன். 2ஆம் அதிகாரத்துல இங்க பாவ மனுஷன் ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். 3வது வசனம். 3வது வசனம். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதே போல தானியேல் 7 ஒரு பக்கத்துல எழுதிருங்க. தானியேல் 7 ஒரு பக்கத்துல போட்டுருங்க. நடுசுல ஒரு கோடு போட்டுக்கங்க. கோடு போட்டு அந்த பக்கத்துல 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் போட்டு பிராக்கெட்ல பாவ மனுஷன் அப்படின்னு எழுதிக்கங்க. பாவ மனுஷன் அப்படின்னு எழுதிக்கங்க. சரிங்களா? அங்க என்ன போட்டிருக்கீங்க? ஒரு பக்கத்துல தானியேல் 7 லிட்டில் ஹார்ன் சின்ன கொம்பு. இப்ப என்ன செய்ய போறீங்க? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் போட்டு பக்கத்துல பாவ மனுஷன் அப்படின்னு போட்டுக்கங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது ஒரு காரணத்துக்காக சொல்றேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. எந்த மனுஷனை குறித்து பேசுது? பாவ மனுஷன். சரிங்களாமா? பாவ மனுஷனை குறித்து பேசு. கொஞ்சம் இப்ப நம்ம படிக்க போறோம். இது இந்த சின்ன கொம்பும் இந்த பாவ மனுஷன் ஒன்னா இல்லையா அப்படின்னு படிக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1, அங்கேயும் மனுஷன், இங்கேயும் மனுஷன். அப்படித்தானமா? அங்கேயும் மனுஷன், இங்கேயும் மனுஷன். சரிங்களா? அங்கேயும் மனுஷன், இங்கேயும் மனுஷன். அடுத்தது, அங்க அந்த சின்ன கொம்பு தேவனுடைய பிரமாணத்தை மாத்துதா இல்லையா? நம்ம படிச்சோம்ல, தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக போகுதா இல்லையா? அதே போல இந்த பாவ மனுஷன், அவன் பேர் என்ன? அவன் பேர் என்னதான்? பாவ மனுஷன், மேன் ஆஃப் சின்னு அர்த்தம். ஏன் அவனுக்கு பாவ மனுஷன் பேர் இருக்குது? பாவம்னா என்ன? வேதாகமத்துல பாவம்னா என்ன? 1 யோவான் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப இந்த மனுஷன் அவன் என்ன செய்வானா? ஏன் அவனுக்கு பாவ மனுஷன் என்ற பேரு? அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், அவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுவான். புரிஞ்சு முடியுங்களா? அவன் நியாயப்பிரமாணத்தை மீறுவான். அதனாலதான் அவனுக்கு என்ன பேரு? பாவ மனுஷன் அப்படின்னு பேரு. சரிங்களா? அப்ப அந்த அங்க என்ன படிச்சோம் நம்ம? சின்ன கொம்பு என்ன செய்யும்?
நியாயப்பிரமாணத்தை மாற்றும், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படும், நியாயப்பிரமாணத்தை மீறும் அந்த சின்ன கொம்பு. அதே போல இந்த பாவ மனுஷன் என்ன செய்யறான்? நியாயப்பிரமாணத்தை மீறும், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்ன செய்யும்? செயல்படும். அடுத்த பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 3. இங்க 4வது வசனம் பாருங்கம்மா. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் 2 தெசலோனிக்கேயர் 2:4 தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து. கிடைச்சிருச்சா? அவன் யாரு? மனுஷன். ஆனா அவன் என்ன சொல்லுவான்? தேவன் போல உட்காருவானா, தன்னை தேவன் என்று சொல்லிக்குவான். இது பேர் என்ன? தூஷணம். சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. பிரைஸ் காட். பிளாஸ்பமி, அப்படிதானமா? அப்ப இந்த பாவ மனுஷன் என்ன செய்வான்? தூஷணமான காரியங்களை செய்வான். சரிங்களா? தூஷணமான காரியங்களை செய்வான். கிடைச்சிச்சா? அங்கேயும் பிளாஸ்பமி, இங்கேயும் பிளாஸ்பமி. சரிங்களா? அடுத்தது 4வது பாயிண்ட் பாருங்களேன். 8வது வசனம் படிக்க போறோம். verse 8, 2 தெசலோனிக்கேயர் 2:8 நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து. இருக்குங்களாமா? வாயின் சுவாசத்தினாலே அழித்து இருக்குதுங்களா? அப்ப எப்ப இந்த பாவ மனுஷன் அழியா? எப்ப அழிவான்? பாவ மனுஷன் எப்ப அழிவான்? இயேசுவின் 2ஆம் வருகையில. சரிங்களா? அந்த சின்ன கொம்பு எப்ப வரைக்கும் இருக்கும்? இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும். அப்ப இந்த பாவ மனுஷனும் இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் என்ன செய்யறான்? அவன் இருக்கிறான். சரிங்களா? சரிங்களாமா? சரி, எத்தனை பாயிண்ட் படிச்சிட்டோம்? 4 சிமிலாரிட்டிஸ் பார்த்துட்டோம். அப்படிதானமா? சரி, இன்னொன்னு இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2:4 பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து. தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல உட்கார்வானா? அப்ப இவன் யாரு? ஒரு ரிலிஜியஸ் பவர். சரிங்களா? ரிலிஜியஸ் பவர்னா என்னது? ஒரு மத சார்புள்ள மனுஷன். இப்ப அங்க என்ன படிச்ச? தானியேல் 7ல அந்த மனுஷன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றானா இல்லையா? அப்ப அதுவும் ரிலிஜியஸ் பவரா இல்லையா? இதுவும் ரிலிஜியஸ் பவர், அதுவும் ரிலிஜியஸ் பவர். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல உட்கார்ந்துக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். சரிங்களா? சரிங்க. சரி, அப்ப ஒரு 3வது ஒரு கம்பாரிசன் பண்ணிருக்கிறோம். ஒரு காரியத்தை ஒப்பிட்டு இருக்கிறோம். என்ன ஒப்பிட்டு இருக்கிறோம்? தானியேல் 7ல சொல்லக்கூடிய அந்த சின்ன கொம்பும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த பாவ மனுஷனும் ரெண்டுமே ஒண்ணுதான். கிடைச்சிச்சாமா? கிடைச்சிச்சா? சரி, அப்ப தானியேல் 7ல சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன கொம்பும் வெளிப்படுத்தல் 13ல வரக்கூடிய அந்த சமூகத்தில் எழுப்பக்கூடிய மிருகமும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய பாவ மனுஷன், இது எல்லாமே என்னதான்? ஒரே காரியத்தை தான் குறிக்குது. சரிங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். முடிக்க போறேன். ஒரு கேள்வி கேட்கிறேன். இது யாரு? நீங்க வாசிக்கும் போது ஏதாவது தோணுதா? அவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றான், அந்த ராஜ்யம் தான் தேவன் என்று சொல்றான், ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறான், தேவனுக்கு விரோதமாக பேசுறான், அவருடைய கற்பனைய மாத்துறான். அப்ப இவன் யாரு? இவன் தான் அந்தி கிறிஸ்து வல்லமை. உங்களுக்கு புரியுதா? இவன் யாரு? ஆன்டி கிரைஸ்ட் பவர். அப்ப இந்த சின்ன கொம்பு, இந்த பாவ மனுஷன், இந்த சமூகத்தில் எழுப்பக்கூடிய மிருகம், இதெல்லாம் யாரு? இதுதான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா என்னமா? இந்த வார்த்தை அந்தி கிறிஸ்துனா என்ன? அந்தி கிறிஸ்து அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கும். ஒன்னு என்னன்னா, ஒன் ஹூ இஸ் அகைன்ஸ்ட் கிரைஸ்ட், தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதுதான் அந்தி கிறிஸ்து. இன்னொன்னு என்னது? ஒன் ஹூ டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவினுடைய இடத்தை எடுக்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. அப்படித்தானமா? அந்தி கிறிஸ்து இந்த வார்த்தை இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு தேவனுக்கு விரோதமாக செயல்படுறவன், ஒன் ஹூ அகைன்ஸ்ட் கிரைஸ்ட்,
ரெண்டாவது என்னது? ஒன் who takes the place of Christ. இயேசுவினுடைய இடத்தை எடுக்கிறவன். இந்த ரெண்டும் இங்க பொருந்துதா இல்லையா? இந்த சின்ன கொம்பு என்ன செய்யுது? தேவனுக்கு விரோதமா செயல்படுதா இல்லையா? ஆண்டவருக்கு விரோதமாக பேசுது, ஆண்டவருடைய ஜனத்தை பரிசுத்தவான்களை ஒடுக்குது. அப்ப ஒண்ணு ஃபிட் ஆகுதா? இன்னொன்னு என்னது? டேக்கிங் த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட். இப்ப இயேசுவால மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இயேசுப்பா தான் தெய்வம். ஆனா இந்த சின்ன கொம்பு என்ன சொல்லுதுங்க? நான் தான்ப்பா தெய்வம், நான் மட்டும்தான்ப்பா பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கு. அப்ப இது இது எப்படிப்பட்ட வல்லமை? இது அந்தி கிறிஸ்துவின் வல்லமை குறித்து பேசுகிறது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த சின்ன கொம்பு, இந்த வெளிப்படுத்தல் 13 சொல்லக்கூடிய இந்த முதல் மிருகம், அந்த பாவ மனுஷன், இதெல்லாம் யாருங்க? அந்தி கிறிஸ்து. அப்ப இது யாரை குறித்து பேசுகிறது? அந்தி கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. ஆனா ஒரு காரியத்தை நீங்க சிந்திக்கும், முக்கியமான பாயிண்ட். அந்தி கிறிஸ்து என்பது மனுஷனா, ஒரு தனி மனுஷனா, இல்ல அது ஒரு இயக்கமா? யாரு யோசித்து பதில் சொல்றான்னு பார்க்கலாம். சொல்லுங்க, நான் முடிக்கணும். ஒரே ஒரு வருஷம் வாசம் முடிக்க போறேன். இந்த 13 பாயிண்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சுது என்ற அர்த்தம். எனக்கு எல்லாருமே அந்தி கிறிஸ்து என்பது ஒரு தனி மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க மனுஷன் தானே வந்திருக்குது. ஆனா சரிதான். ஆனா ஒரு வசனம் அதை மாத்திருச்சு எல்லாத்தையுமே. சரி, நானே சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த மனுஷன் என்று வருதுல்ல, இந்த மனுஷன் எத்தனை வருஷம் ஆளுகை செய்வான்னு படிச்சோம் நம்ம? 1260 வருஷம். அது மாத்திரமல்ல, அவன் எது வரைக்கும் இருப்பான்னு படிச்சோம்? இரண்டாம் வருகை வரைக்கும் இருப்பான். அப்படின்னா இது ஒரு தனி மனுஷனா, இல்ல ஒரு இயக்கமா? நீங்க தான் சிந்திக்கணும். இயக்கத்தில் உள்ள ஒரு மனிதர். சரிங்களா? இது அந்தி கிறிஸ்து என்பது, இன்னைக்கு எல்லாரும் மனுஷன் மனுஷன் சொல்றாங்க. மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டுனா பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை வந்துடும்? 1260 வருஷம் இரண்டாம் வருகை வரைக்கும் நீடித்திருப்பான்னு சொல்லுது. அப்படின்னா இது ஒரு மனுஷன் கிடையாது. அந்தி கிறிஸ்து என்பது ஒரு ஏக்கம். சரிங்களா? இதை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். நம்ம மனுஷன் அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா இங்க பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை ஆயிரும்? ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த மனுஷன் 1860 வருஷம் ஆளுகை செய்வான், 2000 செகண்ட் கமிங் வரைக்கும் இருப்பான்னு சொல்லுது. சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு நானு அங்க ஒப்பிட்டு பேசுறேன். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்க பாவ மனுஷன், இங்க மனுஷன்லாம் வந்திருக்குது. கரெக்டா மனுஷன் தான் வந்திருக்குது. ஆனா தானியேல் 7 போயிட்டோம் அப்படின்னா அந்த மனுஷன் யார் என்பதை விளக்கம் அங்க இருக்குது. அது மனுஷன் இல்ல, அது ஒரு ராஜ்யம். சரிங்களா? அது ஒரு இயக்கம், அது ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் இரண்டாம் வருகை வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த காரியத்தை நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். இங்க அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படும் போது அது ஒரு தனி மனுஷனை குறிக்காது. ஏன்னா எந்த மனுஷன் 1260 வருஷம் வாழ்ந்தாரு? யாராவது இந்த உலகத்துல 1260 வருஷம் வாழ்ந்திருக்காங்களா? இல்ல. எந்த மனுஷன் 2000 இரண்டாம் வருகை வரைக்கும் உயிரோடு இருக்க போறாங்க? அப்படின்னா எப்பதுல இருந்து? ரோமுக்கு அப்புறம். இது எப்ப வருது சின்ன கொம்பு? ரோமுக்கு அப்புறம். ரோமுக்கு அப்புறம் அப்ப இருந்து இரண்டாம் வருகை வரைக்கும் உயிரோடு இருக்கணும். அப்படி யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா வேதம் சொல்லுது ஒரு ராஜ்யம் இருக்கும், ஒரு ராஜ்யம் இருக்கும். 1260 வருஷம் ஆளுகை செய்யும். அதற்கு அப்புறம் கூட இருக்கும், இரண்டாம் வருகை வரைக்கும் கூட இருக்கும் அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யம் தான் எந்த ராஜ்யம்? அந்தி கிறிஸ்தன் ராஜ்யம், அந்தி கிறிஸ்தன் இயக்கம் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்தி கிறிஸ்து என்பது ஒரு தனி நபர் கிடையாது. இதை நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? தனி நபர், அது ஒரு ராஜ்யம், அது ஒரு இயக்கத்தை குறித்து அது என்ன செய்கிறது? பேசுகிறது. சரிங்களா? இப்ப ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 25, 26, 25, 26 மாத்திரம் படிச்சு முடிச்சிடலாம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா பாருங்க 26, ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பறிந்தவும் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். எவ்வளவு ஒரு நற்செய்தி, அப்படித்தானே?
அவன் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துவான். ஒரு சோகமான காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. ஆனாலும் நியாயசங்கம் ஒண்ணு இருக்குப்பா. நியாயசங்கம் ஒண்ணு இருக்குது. அங்க உட்காருவாங்க. அங்க என்ன நடக்குமா? அவன் ஆளுகையை முழுமையாக நீக்கி போடுவாங்க. பாருங்களேன், இதுல என்ன குட் நியூஸ் அப்படின்னா, அங்க ஒரு தீமை இருக்குது. அங்க யுத்தம் ஒண்ணு இருக்குது. தேவனுடைய ஜனம் துன்பப்படுத்தப்பட போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படியே இருக்க போறது இல்லப்பா. அவன் ஆளுகை நீக்கி போட போறாங்க. அங்க நியாயசங்கம் என்ன செய்வது? உட்கார போகுது. நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது ஆண்டவர் நியாயசங்கம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அதுல பார்த்துக் கொள்வாரு அப்படின்னு ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு அப்படின்னு ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஒரு பாடம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். கன்னானாகிய அலெக்சந்தார் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. பாத்தீங்களா? அவன் எனக்கு ரொம்ப தீமை செஞ்சான். கர்த்தர் பார்த்துக்கட்டும். நமக்கு நியாயசங்கம் ஒண்ணு இருக்குதுல்ல. ஏன்னா அவனவனுடைய தக்க பலன் அவர் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அப்ப நம்ம ஒப்பு கொடுக்கலாம்ல. துன்பப்படுறோம், கஷ்டப்படுறோம். ஆனா நியாயசங்கம் ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். யாரெல்லாம் உண்மையிலேயே ஆண்டவர் நம்புறாங்களோ அந்த ஜனம்தான் என்ன பிரச்சனை அவங்க வாழ்க்கையை சந்திச்சாலும் God can handle. ஆண்டவரால கையாள முடியும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அப்படின்னு யார் கையில ஒப்படைச்சிருவாங்க? தேவனுடைய கையில ஒப்படைச்சிருவாங்க. அவங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க போய் தன்னுடைய உரிமைக்காக யுத்தம் பண்ண மாட்டாங்க. அவங்க நியாயசங்கம் ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்காக வழக்காடுவார் என்று சொல்லி ஆணுடைய பாதத்துல என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். சரிங்களா? என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, நீங்க இந்த பாடத்தை சரியா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க அபிகாயில் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தானியேல், அபிகாயில். இந்த அபிகாயிலுக்கு ஒரு கணவன் இருந்தான். சரிங்களா? இந்த ஸ்டோரியை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்க தாவீது அப்படியே ஆண்டவர் கையில ஒப்படைச்சிருவாரு. ஒப்படைச்ச உடனே அங்க ஒருத்தன் தாவீதுக்கு எதிராக செயல்படுறான். அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க படிச்சு பாருங்க. சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்றாரு சங்கீத புஸ்தகத்துல, உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போல நான் காண்பிப்பேன். அப்படிதானங்க? இன்னைக்கு அநேக பேர் நம்மள தப்பா பேசுறாங்க. நம்மகிட்ட தவறு இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதியை நான் வெளிச்சத்தை போல நான் காண்பிப்பேன். சரிங்களா? பட்ட பகல போல நான் காண்பிப்பேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறாங்க. அவர் நீதியாய் நியாயந்திருப்பார். என்ன சவால்களையும் பிரச்சனை நம்ம சந்திச்சாலும் அவர் கையில ஒப்படைக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் அதுக்கு ஏற்றபடி நமக்கு என்ன செய்வாங்க? நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு பதிலளிக்கக்கூடிய தகப்பன் நமக்கு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன கம்பை குறித்து நீங்களும் தியானிங்க. இந்த வெளிப்பல் 13 சொல்லப்படுற அந்த மிருகத்தை குறித்து நீங்களும் தியானிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2 சொல்லப்படுகிற அந்த பாவ மனுஷன் நீங்களும் தியானிங்க. அது யாரு நீங்க கண்டுபிடிங்க. அடுத்த வாரம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சின்ன கொம்பு யாரு? உங்களுக்கு குழு கொடுத்துருக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்க. ஜெபத்தோடி படிங்க. இந்த 13மே ஃபிட் ஆகணும். 13மே பொருந்தணும். 1 2 பொருந்தக்கூடாது. 13மே பொருந்தக்கூடிய இந்த சின்ன கொம்பு, இந்த சின்ன ராஜ்யம், இந்த ராஜ்யம் என்பதை கண்டுபிடிங்க. இதுதான் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம். இந்த ராஜ்யம் என்னன்னு கண்டுபிடிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.